வணக்கம். நான் உங்கள் காபி கடை பெர்னாட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பொருளாதாரத்தை பற்றி. பொருளாதார உயர்வு, பொருளாதார குறைவு, வீழ்ச்சி. பொருளாதார உயர்வு, யாரெல்லாம் பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கிறா, யாரெல்லாம் கஷ்டப்படுறதான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோன்னா உங்களுக்கு கணக்கு கொடுத்தேன். ஒருத்தவங்க கையில் என்ன பண்ணியிருக்கான்னா, கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு பேங்கில் போடுறான். போடும்போது அந்த பேங்க் டபுள் மடங்காக தருது. இப்போ கொஞ்சம் லேண்டு வாங்குறான். மீதி பணத்தை கொண்டு போயிட்டு இன்னொரு பேங்கில் போடுறான். அந்த பேங்க் என்னது டபுளாக தருது. மீதி கொஞ்சம் அதில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் லேண்டு வாங்குறான். அதுலேருந்து மீதி பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு பேங்கில் போடுறான். அந்த பேங்கும் டபுளாக தருது. இந்த லேண்டு வாங்கி முடிக்கும்போது அவன் கையில் என்ன இல்லை, காசே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ அவன் கையில் எவ்வளோ பணம் கொண்டு போனான், பேங்கில் எவ்வளவு போட்டான், லேண்டு எவ்வளோக்கு வாங்கினான் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். நீங்கள் நிறையவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு விட சொல்லிடுறேன். கையில் வந்து 7 ரூபா கொண்டு போகிறான். கையில் 7 ரூபா கொண்டு போகிறான். பேங்கில் போடுறான். பேங்க் 14 ரூபா தருது. 8 ரூபாய்க்கு லேண்டு வாங்குறான். லேண்டு வாங்கிட்டு மீதி எவ்வளோன்னு பார்த்தா, மீதி எவ்வளோதுன்னா 6 ரூபா. 6 ரூபாய்க்கு கொண்டு பேங்கில் போடுறான். பேங்க் 12 ரூபா தருது. 8 ரூபாய்க்கு என்ன பண்ணுறான், லேண்டு வாங்குறான். மீதி எவ்வளவு, 4 ரூபா. 4 ரூபா கொண்டு பேங்கில் போடுறான். பேங்க் டபுளாக தருது, 8 ரூபா. 8 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுறான்னா லேண்ட் வாங்கி முடிச்சிடுறான். அப்போ கையில் என்ன இல்லை அப்படின்னா 7 ரூபா கொண்டு போகிறான், டபுளாக போடுறான். 3 பாருங்க, 3 லேண்டையும் ஒரே லேண்டுக்கு நான் வாங்கியிருக்கான். கையில் என்ன இல்லை, மீதி இல்லை. இது சும்மா கணக்கு தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் கணக்கு போட்டு பழகலை அப்படின்னா, பைபிள் விட வசனம் ஒன்று இருக்குது, முதலாளி ஆனவன் கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு போட்டிருக்கும். யார் யார் குடும்பத்துல எல்லாம் நீங்கள் உட்காந்து கணக்கு பார்க்கலையோ, அதாவது இப்போ நான் எங்கே நிற்கிறேன், நான் எங்கே ஓட போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற கணக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் போடலையோ, கடைசி வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், ஒரு பிரச்சனை சிக்கிக்கிட்டே இருக்க போகிறோம், மேலே வரப்போகிறதில்ல. ஒரு கூட்டம் என்ன செஞ்சுருக்குன்னா பெருசாக வளர்ந்துருக்குது, வளர்ந்து போயிட்டே இருக்குது. யார் யாரெல்லாம் வளர்ந்துருக்காங்க பார்க்க போனால், ஒன்று வந்து என்ன செய்ய போகிறோம்னா, பரம்பரையாக வியாபாரம் பண்ணுறவங்க, பரம்பரையாக தொழில் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க. அடுத்தது பார்க்க போகிறோம், யார் பார்க்க போகிறாங்கன்னா, இந்த அரசியல்வாதிங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்களும் டெவலப் ஆகிடுறாங்க. அவங்கள பொருளாதாரமாக என்ன ஆயிடுது, உயர்ந்துருது. மூணாவது யாருன்னா ஃபைனான்சியர், அதாவது பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்களும் டெவலப் ஆகிடுறாங்க. 4வது அரசு வேலையில் இருக்காங்க, அதாவது ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு இராணுவத்தில் இருக்கலாம். இது மாதிரி ஒரு அரசு ஊழியரில் செட்டிலான ஒருத்தர், ஒரு தலைமுறை செட்டில் ஆகிடுச்சுன்னா, ஒரே ஒருத்தர், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் எப்படியாச்சும் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் என்ன ஆகுது, ஒரு பொருளாதாரத்தை உயரத்தை என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. அடுத்தது யாருன்னா இந்த மீடியேட்டர், அதாவது என்னென்னா கையில் காசே வச்சுருக்க மாட்டாங்க, பொருள் யாருக்கிட்டே இருக்கும், தேவை யாருக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கொண்டு போய் பொருள் இருக்க ஒருத்தர்கிட்ட பேசி தேவை உள்ளவன்ட்டு சேர்ப்பான். ஒருமே பிரயோஜனம் இல்லாமல் நடுவில் என்ன ஆயிடுவாங்க, காசு சம்பாதிச்சிருவாங்க. அப்போது இவங்களுக்கு தான் என்ன செய்யுதுன்னா, அந்த டெவலப்பாக என்ன செய்யுது, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான் என்ன செஞ்சுருக்கு, உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்க குடும்பம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுது, செட்டில் ஆகிடுறாங்க. அதாவது அவங்க தேவை சந்திச்சுக்கிறாங்க, எப்படி சம்பாதிச்சுக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வெளி உலகத்தை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். வெளி உலகம் சுற்றும் போது தான், அதாவது சின்ன வட்டத்துக்குள்ளே இல்லாமல் வெளி உலகத்தை பற்றி என்ன பண்ணிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிற போது தான் நம்ம செய்யுது, நம்மளோட பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.